அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியில் சந்திப்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி. இன்றைய காணொளி மிக ஒரு முக்கியமான காணொளி தான். அதாவது மே 4ஆம் திகதி என்பது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம். என்னடா இது தமிழக அரசியலை பற்றி இந்த காணொளியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். உண்மையிலேயே தமிழகத்தினுடைய பார்வைதான் எங்களுடைய இலங்கையிலும் விழுகிறது என்பது யாராலும் மறக்க முடியாத ஒன்று. தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சி மாற்றத்தை பொறுத்துதான் ஈழத்திலும் உரிமைக்கான குரல் கொடுப்புகளுக்கான அதிகரிப்புகளும் இருப்பது என்பது யாவரும் மறக்க முடியாத ஒன்று. இது இற்றைக்கால இல்லை, இது நீண்ட காலமாக, இன்றைக்கு 50-60 ஆண்டு காலமாக தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவினுடைய பிரதிபலிப்பாக நாங்கள் இதனை பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த முறை சற்று வித்தியாசமாக இன்னும் தமிழக தேர்தலிலே அதிகமாக ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மத்தியிலும் இருக்கிறது, எல்லா தமிழர்கள் மத்தியிலும் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் மத்தியிலும் இந்த தமிழகத்தினுடைய தேர்தல் சம்பந்தமான விடயங்களினுடைய பார்வை இருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் நடிகர் விஜய் அவர்களால் தொடக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் TVK என்கின்ற ஒரு கட்சி மிக ஒரு பிரதானமான கட்சியாக மாறிக்கொண்டு வருகிறதா என்கின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அண்மை காலமாக விஜயனுடைய கட்சி சம்பந்தமாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் வெளிவந்திருக்கிறது. கார் ஒரு பிரச்சனையாகட்டும், அவருடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளாகட்டும், அவர் துண்டுகளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயங்களாகட்டும், அவர் சம்பந்தமாக பல்வேறுபட்ட குறைபாடுகள் இன்னொரு பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் விஜயை குறிப்பிட்டு சில பேர் விஜய் சம்பந்தமாகவும் விஜயுடைய கட்சியை ஆதரிப்பவர்கள் சம்பந்தமாகவும் கீழ்த்தரமான வசனங்களை பயன்படுத்துகின்ற நிலையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். விஜய் அன்று ஈழத்தமிழர்களுக்காக என்ன செய்தார், விஜய் இவ்வளவு உழைத்து விட்டு ஈழத்தமிழர்களுக்காக என்ன செய்தார் என்கின்ற ஒரு வினாவை எங்கள் மத்தியில் பலர் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றதாகவும் அதன்போது விஜய் தன்னுடைய பங்களிப்பை வழங்கவில்லை எனவும், அதாவது இந்த ஐநாவுக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற போது ஐநாவினால் இந்த கையொப்ப நடவடிக்கைகள் வந்து ஐநாவுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது நடிகர் விஜய் அதிலிருந்து ஒதுங்கி இருந்தார். ஏன் அவர் ஒதுங்கி இருக்க வேண்டும்? தமிழர்களுக்கு தீர்வு ஏன் அவர் பெற்றுத்தரவில்லை? ஆனால் இன்று அவர் அரசியல் கட்சியிலே தமிழீழம் பற்றியதாகவும், அதாவது ஈழத்தமிழர்கள் பற்றியதாக சில விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார் என்பது அவர் சம்பந்தமாக உலகளாவிய இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இவை எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இன்றைய நிலையை நாங்கள் பார்ப்போம். இதுவரை தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த விஜய் தான். இன்று அவர் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அவருக்கான ஆதரவுகள் அதிகமாக இருப்பதாகவும் ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் சிலர் மீண்டும் வளமை போல் திமுக அல்லது அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சில கருத்து கணிப்புகள் விஜய்க்கும் சில வாய்ப்புகள் இருப்பதாகவும், விஜய் ஓரளவு வெற்றி பெறக்கூடியது, அதாவது முதலமைச்சராக இல்லாவிட்டாலும் ஓரளவு வெற்றி பெறக்கூடிய, ஓரளவு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது உண்மையில் ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம்தான். சிலர் கூறுகிறார்கள் என்னவென்றால் கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறாது, வாக்காக மாறாது என்கின்ற விடயத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்குமான தீர்வு இன்னும் சற்று மனத்தியாளங்களில் வெளிவரப்போகிறது. ஆனால் இந்த வளமையாக எங்களுடைய இலங்கை தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன விடயம்னா, இலங்கையில் ஒரு தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் இலங்கையிலே காலை தொடக்கம் மாலை வரை தேர்தல் நடைபெற்று மாலையே தேர்தலுடைய எண்ணிக்கை நடைபெற்று, அதாவது இந்த வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற்று மறு தினம் காலையே அதுக்கான இறுதி முடிவுகள் வெளிவந்துவிடும். ஏனென்றால் இலங்கையுடைய சனத்தொகை குறைவு. ஆனால் தமிழகத்தில் இப்போது அந்த சீட்டுகள் கூட இல்லை, அங்கே ஒரு பொத்தானை மட்டும் அழுத்தி விட்டு வருவதுதான். ஆனால் அதற்கே இந்த ஒரு வார காலம் தாமதத்தி இருந்தார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இங்கத்தைய தேர்தலோடு ஒப்பிடுகின்ற போது அவர்களுடைய தேர்தல் முறைமை வித்தியாசமாக இருக்கின்றது, முடிவுகளுடைய அறிவிப்புகளும் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான விடயம். ஆனால் இந்த முறை யார் வெற்றி பெறப் போகின்றார் என்கின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இது சம்பந்தமான சில தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த முறை என்ன மாதிரியாக வாக்கெண்ணும் நிலையங்கள் இருக்கின்றன,
அங்கே கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் யார் யார், எத்தனை பேர் இருக்க போகிறார்கள் என்பது செய்தியை தொகுத்து ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அந்த செய்தியை நான் உங்களுக்காக வாசித்து காட்டலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமைதியாக நிறைவடைந்த நிலையில் அதன் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற இருக்கிறது. மாநிலம் முழுவதும் மக்கள் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்க, உண்மையிலேயே மாநிலம் மட்டுமல்ல உலக தமிழர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முடிவு இதுதான். மொத்தம் 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள 62 இடங்கள் இந்த வாக்கு எண்ணுவதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் ஆகியவை போட்டியில். குறிப்பாக புதிதாக களமிறங்கிய விஜயின் கட்சி அதிகளவில் வாக்குகளை பிரித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஆனால் இறுதி முடிவுகளை துல்லியமாக கணிக்க சவால்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது விஜய் முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுப்பாதா என்பது இந்த முடிவுகள் மூலம் தெளிவாக வாய்ப்பிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் மாத்திரம் 18,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் இவ்வாறான ஒரு சில அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக இருக்கின்றது. மேலும் 40க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினரும் பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்பட உள்ளார்கள். மாநிலம் முழுவதும் சுமார் 1 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட, தமிழகம் முழுவதுமாக 1 லட்சம் பேர் இருக்க போகின்றார்கள். அதில் 18,000 பேர் இந்த வாக்கு எண்ணும் நிலையங்களில் இருக்க போகின்றார்கள். இந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்ய தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவும் பிறப்பித்திருக்கின்றார். அனைத்து உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தங்கள் பகுதிகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் ராணி மேரி கல்லூரி, கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் லயலா கல்லூரி ஆகிய இடங்களில் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 3000 போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபட உள்ளன. மேலும் மாநகரம் முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். வாக்கு எண்ணிக்கை செயல்முறை சீராக நடத்த தேர்தல் ஆணையம் விரைவாக ஏற்பாடு செய்துள்ளதாகவும் மொத்தம் 234 வாக்கு எண்ணும் அறைகளும் தபால் வாக்குகளாக 240 கூடுதல் அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அப்ப கிட்டத்தட்ட தபால் எண்ணுவதற்காக புரிமான வாக்கு எண்ணும் நிலையங்களும் இங்கே வாக்குகள் எண்ணுவதற்காக புரிமான அறைகளும் இருக்கின்றது. இந்த பணிக்காக 10,545 பணியாளர்கள் மற்றும் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் செய்கின்ற வேலைகளை மேலோட்டம் பார்ப்பதற்காக சில பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் ஒவ்வொரு தொகுதிகளுக்காக ஒருவர் என 234 பார்வையாளர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. 3 அடுக்கு பாதுகாப்பு முறையும் அதனை ஒத்த நடைமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது 3 அடுக்கு பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக அனுமதி பெற்ற நபர்கள் உள்நுழையாரவாறு QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இப்போ சாதாரணமாக யாருமே போயிடாது. உள்ளுக்குள்ள நாங்கள் போகிறோம்னு சொன்னால் QR அதை காட்டி ஸ்கேன் பண்ணி தான் நாங்கள் உள்ளுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்குது. வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தபால் வாக்குடன் ஆரம்பமாக இருக்கு. அதை தொடர்ந்து 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் அந்த மையங்களில் ஒளிபெருக்கிகள் மூலம் அறிவிக்கப்படும். மேலும் முடிவுகள் ECI net என்ற ஒரு ஆப்ஸின் மூலமாக நாங்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அமைதியாக நடந்த வாக்குப்பதிவை போலவே வாக்கு எண்ணிக்கையும் அமைதியாக நடத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயம்தான். என்ன நடக்க போகிறது? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா அல்லது திமுக பலம் என்னவாக இருக்கும்? அல்லது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தனித்து செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமா என்கின்ற ஒரு வினாக்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விரிவான முடிவுகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதுவரை நான் உங்கள் இந்த விடைபெற்று செல்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் நிறைவான முடிவுகளுடன் சந்திப்போம். நன்றி.